Good morning students. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா data interpretation. So data interpretation bank examல ரொம்ப important topic. Aptitudeல preliminary mains ரெண்டுமே ரொம்ப important data interpretation. இப்போ இந்த data interpretationல நிறைய டைப்ஸா கேட்பாங்க எக்ஸாம்ல. இப்போ நார்மலா என்னென்ன கேட்பாங்கன்னா table DI, bar graph, pie chart, caseless form and missing DI. இதுதான் நார்மலா பேங்க் எக்ஸாம்ல கேட்கக்கூடிய டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் டைப்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம டேபிள் டிஐ பார்க்கலாம், நெக்ஸ்ட் கிளாஸ்ல ரிமைனிங் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இப்போ இப்படிதான் கேட்பாங்க. டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ல கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா சம் டேட்டா கொடுத்துருப்பாங்க, அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரியா? இப்போ டேபிள் டிஐனா ஒரு டேபிள்ல சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க. பாருங்க, the following table shows the total number of people joining in 4 different courses in 6 different years. இப்போ இந்த 2012 to 17 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த இயர்ஸ்ல இந்த 4 கோர்சஸ் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், பிஎஸ்எஃப் இதுல வந்து ஜாயின் பண்ணியிருக்க நம்பர் ஆஃப் பர்சன்ஸ். சரியா? இன் தௌசண்ட். இப்போ 5.4னா 5400, 6.2னா 6200, தௌசண்ட்ஸ்ல இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் ஜாயினிங் இன் ஆர்மி டு தட் ஆஃப் ஏர்ஃபோர்ஸ் இன் ஆல் த கிவன் இயர்ஸ். பாருங்க, டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க பிட்வீன் டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் ஜாயினிங் இன் ஆர்மி அண்ட் ஏர்ஃபோர்ஸ் இன் ஆல் த இயர்ஸ். சரியா? இப்போ ஆர்மியில ஜாயின் பண்ணியிருக்க டோட்டல் பர்சன்ஸ் ஆல் இயர்ஸ்க்கும், சரியா? அடுத்து ஏர்ஃபோர்ஸ்ல ஜாயின் பண்ணியிருக்க டோட்டல் பர்சன்ஸ் எல்லா இயர்ஸ்க்கும் மைனஸ் டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இதெல்லாம் ஆட் பண்ணி டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம என்னன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ ஆட் பண்ணிங்கன்னா 4 + 2 6, 14, 20, 24, ரிமைனிங் 2, 7, 13, 17, 23, 30, 37. அப்போ ஆர்மியில டோட்டலா எவ்வளவு ஜாயின் பண்ணிருக்காங்கன்னா 37,400 1000ல இருக்கு. இப்போ ஏர்ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா 8, 14, 23, 25, 26, 29, ரிமைனிங் 2, 3, 4, 5, 7, 9, 11. இப்போ 11.9. இப்போ ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இப்போ 5, 2. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 25,500. ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த ரேஷியோ பிட்வீன் total number of people joining in the given courses together in the year 2012 to that 2015. இப்போ 2012க்கும் 2015க்கும் ரேஷியோ கேட்டிருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் ஜாயினிங் இன் கிவன் கோர்சஸ் டுகெதர் எல்லா கோர்ஸும் சேர்ந்து 2012ல ஆர்மியில் எவ்வளோ, நேவியில் எவ்வளோ, ஏர்ஃபோர்ஸ், பிஎஸ்எஃப் எல்லாம் சேர்ந்து, நெக்ஸ்ட் 2015ல ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், பிஎஸ்எஃப் எல்லாம் சேர்ந்து ரெண்டுக்கும் ரேஷியோ கேட்டிருக்காங்க. இப்போ 2012ன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 2, 10, 16, 20, remaining 2, 7, 9, 10, 15. அப்போ 150. 2015ல பார்த்தீங்கன்னா 2 + 2 4, 6, 12, remaining 1, 7, 9, 12, 18, 182. இப்போ ரேஷியோனா என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணிக்கலாம். 2 × 2 பண்றேன் 75. 75, 91, 75 × 91,
இப்போ இதுமே இது வேறு ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். கேன்சல் பண்ண முடியுமா? யா, அதுதான் ஃபைனல் ஆன்சர். இப்போ 75:91. இங்கே ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். The total number of people joining in the given forces together in the year 2013 is approximately what percentage of total number of people joining in the given forces together in 2015? இப்போ இந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க, பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுற மாதிரி. இப்போது என்ன கேட்டிருக்காங்கன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் ஜாயினிங் இன் கிவன் ஃபோர்ஸஸ் டுகெதர் இன் 2013. 2013 உள்ள டோட்டல் பர்சன்ஸ், சரியா? இட்ஸ் அப்ராக்சிமேட்லி வாட் பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் ஜாயினிங் கிவன் ஃபோர்ஸஸ் இன் 2015. 2015 ரெண்டுக்குள்ள பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போது வாட் பர்சன்டேஜ் ஆஃப் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கும், சரியா? அதுக்கு நெக்ஸ்ட் என்ன வருதுன்னு பாருங்க. வாட் பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் ஜாயினிங் இந்த கிவன் ஃபோர்ஸஸ் டுகெதர் இந்த இயர் 2015. இப்போ அந்த 2015 ஜாயின் பண்ண டோட்டல் பர்சன்ஸ் தான் பர்சன்டேஜ் ஆஃப்க்கு நெக்ஸ்ட் வருது. அப்போது அதை கீழே போட்டுக்காங்க. 2015 எவ்வளோ அந்த ஆல் பர்சன்ஸ். நெக்ஸ்ட்டு அந்த வாட் பர்சன்டேஜ் ஆஃப்க்கு முன்னாடி உள்ள என்ன கேட்டுக்காங்க, 2013 ஜாயின் பண்ண டோட்டல் பர்சன்ஸ், சரியா? அதை மேலே போட்டுக்காங்க இன்ட்டு 100, சரியா? இப்போ 2013 என்னன்னா 4 + 2 6, 12, 18, remaining 1, 6, 7, 9, 15, 158 வருது. divided by 2015 6 + 2 8, 10, 12, remaining 1, 7, 9, 12, 18, 182 வருது. அப்போது இன்ட்டு 100. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணி இங்கே என்ன இது பண்ணால் அப்ராக்சிமேட்டாக தான் போட சொல்லுவாங்க. கேன்சல் பண்ணுங்கள். நியரஸ்ட்டாக என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ 7900 divided by 91. இப்போ 91 பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் போட்டு செக் பண்ணுறேன். ஓகே, அப்போது 9 டைம்ஸ் வருது. ரிமைனிங் 790, 29 வருது. 290, 3 டைம்ஸ் வருது. 93 வருது. கொஞ்சம் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 95, நியரஸ்ட் 95 தான் இருக்குது. ஸோ நான் ஆப்ஷன் டியை சூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு find the average number of people joining in BSF in all the given years. BSFல டோட்டல் பர்சன்ஸ் எவ்வளோ ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அதோட ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணோம், டோட்டலாக ஆட் பண்ணி எவ்வளோ நம்பரோ அதை டிவைட் பண்ணுவோம். இப்போ 6 + 2 8, 8 + 5 13, 15, 19, 27, 2, 7, 12, 17, 23, 29, 35. So 35700 divided by டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னா 6 இருக்குது. நான் 5 டைம்ஸ் வரும். ரிமைனிங் 5 வரும். 17, 9 டைம்ஸ் வரும். 54 வரும். ரிமைனிங் 3 இருக்குது. 30, 5 டைம்ஸ் வரும். ரிமைனிங் 0. இப்போ 5950. ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் 5th sum. Total number of people joining in Navy in the year 2012, 14, 16 together
It's approximately what percentage less than total number of people joining in BSF in 2013-15. இப்போ இந்த percentage calculate பண்றது இந்த ரெண்டு டைப் தான் கேட்பாங்க. what percentage of கேட்பாங்க, இல்லாட்டி இந்த மாதிரி கேட்பாங்க. what percentage less than or what percentage greater than, அந்த மாதிரி இந்த ரெண்டு டைப் தான் வரும். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் என்னென்ன டேட்டா வச்சு கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் ஜாயினிங் இன் நேவி இன் 2012, 14, 16. அப்போது நேவி 2012 என்னன்னா 2.6, 2012 2014 பார்த்தீங்கன்னா 2.8, 2016 பார்த்தீங்கன்னா 3. அப்போது 8.4 வரும். 8,400 maybe. Next, total number of people joining in BSF in 2013 and 15. BSF 2013 5.6, 2015 6.2. அப்போ BSF வந்து இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா வாட் பர்சன்டேஜ் லெஸ் தென், அதுக்கப்புறம் என்ன வந்திருக்குன்னு பாருங்க. பிஎஸ்எஃப் ஓட வேல்யூ தான் வந்திருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா பிஎஸ்எஃப் கீழே போடுங்க. சரியா? ரிமைனிங் என்ன இருக்குன்னா அந்த வாட் பர்சன்டேஜ் லெஸ் தேனுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா நெய்வி இருக்கு. அந்த நெய்வி எங்கே போடுங்க, மைனஸ் இந்த கீழே என்ன போட்டிருக்கீங்களோ அது மேலே போடுங்க பிஎஸ்எஃப். வாட் பர்சன்டேஜ் கிரேட்டர் தென் வந்தாலும் இதே தான். அந்த வாட் பர்சன்டேஜ் கிரேட்டர் தென்க்கு அப்புறம் என்ன வந்திருக்கோ அதை கீழே போடணும். மேலே அதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கோ அதை ஃபர்ஸ்ட் போட்டு மைனஸ் கீழே என்ன போட்டுறீங்களோ அதே தான் போடணும். சரியா? இன்ட்டு 100. இப்போ நெக்ஸ்ட் நேவியோட வேல்யூனா 8,400 மைனஸ் பிஎஸ்எஃப் வேல்யூ 11,800 டிவைடட் பை பிஎஸ்எஃப் வேல்யூ 11,800. இப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா 11,800. இப்போ லெஸ் தேன்னா இந்த மைனஸில் வரும் மேலே உள்ள பார்ட், கிரேட்டர் தான்னா மேலே உள்ள பார்ட் வந்து ப்ளஸ் வரும். அவ்வளோதான். 8,400 0 0 4 3 வரும். 3,400 11,800 இன்ட்டு 100 வரும். So 1,759. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 59 5 டைம்ஸ் போட்டோன்னா வரல. 59 3 டைம்ஸ் போட்டோன்னா 177. இப்போ 2 டைம்ஸ் வரும். 2 டைம்ஸ் போட்டோன்னா 59 to 118 வரும். இப்போ ரிமைனிங் 170 118. 520 வருது. 520 பார்த்தோம்னா 5 times 297 இருக்கு. 59 7 times. Okay. So 9 times 531 வருது. 9 times அப்போ 8 times தான் வரும். 28 வரும். 28 point something வரும். அப்போ நியரஸ்ட் பார்த்தோன்னா இங்கே 30 தான் இருக்கு. அப்போ ஆப்ஷன் B is correct. Okay, next. The following table shows the total number of professionals from different departments in different years in a certain city and the percentage of female. 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 2012 2013 2014 2015 2016 2017 2018 2019 2020 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 120 121 122 123 124 125 126 127 128 129 130 131 132 133 134 135 136 137 138 139 140 141 142 143 144 145 146 147 148 149 150 151 152 153 154 155 156
இப்போ இந்த 2013 to 17 அந்த இயர்ஸில் இன்ஜினியரிங், லா, மெடிசன் 3 டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 3 டிபார்ட்மெண்ட்ஸில் எவ்வளோ டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ், அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஃபீமேல் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட், find the difference between number of male engineering professionals in the year 2013 15 to that of number of female law professionals in the year 2013. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா 2015ல இன்ஜினியரிங்ல மேல் மைனஸ் 2013ல லால ஃபீமேல் கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ 2015ல இருக்கு. 2015ல இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க. இன்ஜினியரிங்ல 680 டோட்டல். அதில் வந்து மேல் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபீமேல் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 680ல 60% ஃபீமேல்னா ரிமைனிங் 40% எவ்வளோ இருப்பாங்கன்னா மேல் இருப்பாங்க. மைனஸ் 2013ல லா இருக்கு. 2013ல லால இருக்கு 450 இருக்கு. அதில் எவ்வளோ ஃபீமேல் மைனஸ் 450 இன்ட்டு ஃபீமேல் வந்து 46/100. 0 0 0 0 5 டைம்ஸ் 5ஆல் பண்ணால் 68 into 4 274 minus 23 into 9 207. So 274 minus 207 67. Correct? Option A 67. 2015ல இன்ஜினியரிங்ல 680, அதில் மேல் கேட்டிருக்காங்க 40%. 0 0 0 0 சாரி இங்கே தப்பாக போட்டு 68 into 4 32 272 வரும். இங்கே 272 மைனஸ் 207. இப்போ 5 6 65. இப்போ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ரேஷியோ பிட்வீன் நம்பர் ஆஃப் மேல் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் இந்த இயர் 2014. ரேஷியோ கேட்டிருக்காங்க. 2014ல மெடிக்கல்ல மேல் அதுக்கும் 2013ல இன்ஜினியரிங்ல ஃபீமேல் கேட்டிருக்காங்க. ரெண்டுக்கும் ரேஷியோ கேட்டிருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபீமேல் இன்ஜினியரிங் இன் இயர் 2013. அப்போ 2014ல இருக்கு. அதில் மெடிக்கல் பார்த்தோன்னா 160 இருக்கு. அதில் மேல் கேட்டிருக்காங்க, இங்கே ஃபீமேல் கொடுத்துருக்காங்க. அப்போ 160 இன்ட்டு 45% ஃபீமேல்னா 55% மேல் இருப்பாங்க. 2013ல இன்ஜினியரிங் 650. 650ல ஃபீமேல் கேட்டிருக்காங்க 48/100. 100 100 5ஆல் பண்ணால் 1 1 13 வரும். 2ஆல் பண்ணால் 4ஆல் பண்ணலாம். 1 டைம் 3 டைம்ஸ் வரும். ஸோ 11 is 39. So option D is correct. Okay, next sum. What is the difference between total number of engineering professionals? Difference between total number of engineering and total number of medical professionals in all the given years together. Okay, sorry. எனக்கு என்ன டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் இன்ஜினியரிங் ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ். அப்போ இன்ஜினியரிங் மைனஸ் மெடிக்கல் எல்லா இயரும் சேர்ந்து கேட்டிருக்காங்க. இப்போ இன்ஜினியரிங் பார்த்தோன்னா 0 7 15 19 25 remaining 2 8 15 21 26
32 3250 மெடிக்கல் பார்த்தோன்னா 0 14 19 21 remaining 2 3 4 5 7 8 8 10 ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் தான் கேட்டிருக்காங்க 2440 இந்த ஆப்ஷன் C is correct. Okay, next find the average number of male law professionals in year 2013 15 17 together. ஆவரேஜ் கேட்டிருக்காங்க எதுக்குன்னா லால மேல் எந்தெந்த இயர்னா 2013 2015 2017 divided by 3 ஆவரேஜ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 2013ல லா எங்கே இருக்குன்னா 450, இதில் வந்து மேல் தான் கேட்டிருக்காங்க, ஃபீமேல் கொடுத்துருக்கோம், மேல் ஃபைண்ட் அவுட் பண்ணி 2015ல இருக்கு 620, 2017 700. ஓகேவா? இப்போ 450 into 54 46 வந்து ஃபீமேல் கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா மேல் தான் கேட்டிருக்காங்க. இப்போ 54 வருமா, 54 by 100 நான் 0 0 கேன்சல் பண்ணுறேன். 2 times 9 10 27 into 9 sorry 2013ல 243, next 2015ல 620 into 45 0 0 9 279, 2015ல 760 420 5 12 14 9 வரும், 942 divided by 3 314 வரும். ஆப்ஷன் A is correct. Okay, next fifth question, number of medical professionals in 2014 is approximately what percentage of the number of engineering male in 2016. இப்போ நம்ம லாஸ்ட் பார்த்த கொஷின் மாதிரி தான் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. இப்போ வாட் பர்சன்டேஜ் ஆஃப் டைப் கேட்டிருக்காங்க. இப்போ வாட் பர்சன்டேஜ் ஆஃப் நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்க. 2000 அதை கீழே போகணும். 2016ல இன்ஜினியரிங்கில் மேல் கேட்டிருக்காங்க, அதை கீழே போடுங்க. மேலே அதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா 2014ல மெடிக்கலில் எவ்வளோ நம்பர் ஆஃப் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் இந்த இயர் 2014 அப்ராக்சிமேட்லி தான் கேட்டிருக்காங்க. வாட் பர்சன்டேஜ் ஆஃப் நம்பர் ஆஃப் இன்ஜினியரிங் மேல் ப்ரொஃபஷனல்ஸ் இன்ட்டு 100. 2014ல மெடிக்கல் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. 2014ல மெடிக்கல் 160 இருக்கு. 160 டிவைடட் பை 2016ல இன்ஜினியரிங் பார்த்தோன்னா 540 இருக்காங்க. அதில் மேல் பார்த்தீங்கன்னா 60%. 54 into 6 into 100. $71. Okay, 5 times வருது 355. The money $450 வரும். 56 வருது. இங்கே ஆப்ஷனில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அப்போ எங்கேயாவது மிஸ்டேக்காக இருக்கும்.
2014ல number of medical professional in the year 2014 medical பார்த்தீங்கன்னா 160 2016ல engineering male 540 60%. 324 81 was 4000 divided by 81. 81 பார்த்தீங்கன்னா 4 வரும். 81 4 times 760. $4,081 4 times 9 times for the 49%. Option B is correct. Okay, next bar graph, pie chart, line chart, caselet அதெல்லாம் next class பார்க்கலாம். ஓகே, இந்த ப்ராக்டிஸ் இந்த பேசிக்ஸ் தான். ப்ராக்டிஸ் செட் நிறையா நெட்டில் கிடைக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸி தான், ஆனால் வந்து வெயிட்டேஜ் வந்து ரொம்ப அதிகம் பேங்க் எக்ஸாமில். அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.